குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் மோடி திடீர் சந்திப்பு. 15 நாளில் 2வது முறையாக நடந்த சந்திப்பால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. தஞ்சை அருகே சூறைக்காற்றால் அடியோடு சாய்ந்த கரும்பு. 300 ஏக்கர் கரும்பு சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. நடிகர் மதன் பாபுவின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கண்ணீர் மல்க பிரியாவிடை. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே வீட்டில் நாட்டு துப்பாக்கி தயாரிப்பு. 4 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல். தந்தை மகன் உட்பட 6 பேர் கைது. ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைய உறுதியேற்போம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தன்னிடம் கூறியிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என கூறிய நயினார் நாகேந்திரனுக்கு ஓபிஎஸ் எதிர்ப்பு. 6 முறை போனில் தொடர்பு கொண்டும் அழைப்பை எடுக்காமல் புறக்கணித்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆறு முறை தொடர்பு கொண்டதாக கூறும் பன்னீர்செல்வத்தின் குற்றச்சாட்டுக்கு நயினார் நாகேந்திரன் மறுப்பு. ஓபிஎஸ் அனுப்பிய கடிதம் இன்னும் தமக்கு வந்து சேரவில்லை என்று விளக்கம். இல்லை, உங்களை தொடர்பு கொண்டாருங்களா இல்லைங்களா சார்? 6 முறை தொடர்பு கொண்டேன், மெசேஜ் கூட அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு ஆதாரம் அவர்கிட்ட இருக்குமா இருக்கும், அவர் சொல்லியிருப்பார். அவர் சொல்றதுதான் ஆதாரமா இருக்குமே தவிர ஆதாரம் அவருடைய கையில் இருக்கு. உங்களை அவர் தொடர்பு கொள்ளிங்க சார் அப்படின்னா? நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகிய தனது முடிவை ஓபிஎஸ் மாற்றிக்கொள்ள வேண்டும் என டிடிவி தினகரன் அறிவுறுத்தல். அமித்ஷா அறிவிக்கும் நபரே முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் திட்டவட்டம். எங்களது முதலமைச்சர் கேண்டிடேட் யார் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவராகிய அமித்ஷா அவர்கள் சொன்னதை கூட்டணி கட்சிகளாகிய நாங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அதை செய்வோம். தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ள அரசியல் தலைவர்கள் இந்தியா கூட்டணியை ஆதரிப்பார்கள். பாஜகவிலிருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு செல்வ பெருந்தகை அழைப்பு. காலத்தின் கட்டாயம். தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ள தலைவர்களும் கட்சிகளும் எல்லோரும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்தியா கூட்டணியிலே ஒன்றிணைவார்கள், ஆதரிப்பார்கள். இதுதான் யதார்த்தம். கும்மிடிப்பூண்டியில் உள்ளம் தேடி இல்லம் நாடி எனும் பிரச்சார பயணத்தை இன்று தொடங்குகிறார் பிரேமலதா விஜயகாந்த். தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை. எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று எங்களுடைய எம்எல்ஏஸாக சட்டமன்ற உறுப்பினர்களாக வரும்பொழுது நிச்சயமாக அந்த பணிகளை, மக்கள் பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக காலூன்ற முயற்சிப்பதன் விளைவாகவே தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகரிப்பு. சென்னையில் திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஆறரை லட்சம் பீகார் மக்களை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதா என்று ப. சிதம்பரம் கேள்வி. தமிழ்நாட்டு வாக்காளர் கட்டமைப்பையே மாற்று முயற்சி என தேர்தல் ஆணையத்துக்கு கண்டனம். ஞாயிறு விடுமுறை தினத்தையொட்டி திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சீரான இடைவெளியில் கொட்டும் தண்ணீரில் குடும்பத்தினருடன் குளித்து உற்சாகம்.
மும்பையில் தானமாக பெறப்பட்ட கல்லீரலை மெட்ரோ ரயில் மூலம் கொண்டு சென்ற மருத்துவ குழு. சாலை மார்க்கத்தில் 3 மணி நேரமாகும் பயண நேரம் மெட்ரோ ரயில் பயணத்தில் 1 மணி நேரமாக குறைந்தது. ஜூன் மாதத்தில் மட்டும் இந்தியாவில் 98 லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம். விதிமீறல், வாட்ஸ்அப் தீங்கு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.